இன்று உலகம் முழுவதிலும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இன்றியமையாத ஒன்றாக திகழும் சமூக வலைதளங்களை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டிய புரிந்துணர்வை பெற்றிருந்தால் வாழ்க்கையில் சிக்கல் இல்லை என்பதை வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் விஜய் தொலைக்காட்சியின் நீயா நானா புகழ் கோபிநாத். அண்மையில் விஐபி பிலிம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் யூனிசன் ஈவென்ட்ஸ் ஆகிய இரு நிறுவனங்களின் ஏற்பாட்டில் கோலாலம்பூரில் கோபிநாத்தின் உரை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட கோபிநாத், உலகத்தில் நடக்கும் நடப்பு விவகாரங்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக வலைதளம் வழிவகுக்கிறது. இதனால் சிக்கலான உலகம் எளிதாகியது. உலகில் எங்கு இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் எளிதில் பேசுவதற்கான வாய்ப்பும் வசதியும் அதிகரித்துவிட்டது. இந்த நிலையில் சமூக வலைதளம் மானுட வாழ்வில் வரமாகவும் சாபமாகவும் மாறியிருப்பதாக நகைச்சுவை மற்றும் சிந்திக்க வைக்கும் வண்ணம் தனது கருத்துக்களை முன்வைத்து வருகையாளர்களை கவர்ந்தெழுத்தார். எல்லா காலகட்டத்திலும் இந்த சோசியல் மீடியா இருந்திருக்கிறது. நாம் ஒன்றும் புதுசாக சோசியல் மீடியாவில் ஒரு டெக்னாலஜி மட்டும்தான். அதுக்குள்ளே கூடிய உணர்வுகள், பேசப்படக்கூடிய விஷயங்கள் என்பது மனிதர்கள் பேசிக் கொண்டிருப்பது தான். ஆனால் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று வரப்போ நம்ம சில விஷயத்தை சரியாக கையாளணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று முக்கியமான விஷயம் தான், டெக்னாலஜிங்கிறது டூலா இல்லை மாஸ்டரா? இந்த கேள்வி நம்ம பதில் சொல்லலைன்னா நம்மளால டெக்னாலஜி எப்படி சரியாக கையாள முடியுங்கிறது புரியவே புரியாது. இஸ் டெக்னாலஜி இஸ் a tool or a master? If you feel the technology is a tool, that you use it in the right way. வெஸ்டர்னா இது ரொம்ப அற்புதமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, எவன் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறானோ அவனை இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் புரிந்தே வைத்திருக்கிறார். ஆனால் சுவீகரிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கன்சியூமரிக் ஆட்டிடியூட் இருக்கக்கூடியவர்கள் தான் அதை பெரும்பாலும் வெறும் பயன்பாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். என்னுடைய பிள்ளைகள் ஐபேடை பயன்படுத்துவதற்காக நான் காலதாமதம் செய்வதால் அவர்கள் என் மீது கோபித்துக் கொள்கிறார்கள், திட்டுகிறார்கள். இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் அதை ஒத்தி போட்டுக் கொண்டே இருக்கேன்னு சொன்னவர் உங்க கையில தான் ஐபேடை கொடுத்த ஸ்டீவ் ஜாப்ஸ். இப்ப கூட ஒருத்தர் பாருங்க, நான் பேசுற போனை தான் பார்த்துக்கிறாங்க, ஒருத்தர் படம் எடுத்துருக்காங்க. இப்ப அது கூட சோசியல் மீடியால தான் போகுது. அப்ப இது வேலை பார்க்கறாரு இல்லையா? கடைசி வரைக்கும் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி இருந்தா கை கிட்ட கோபிநாத் பேசுற 1 மணி நேரம் இப்படி ஒத்த கையை பிடிச்சி இந்த கையில பிடிச்சி இந்த ரெட் பட்டன் மட்டும் அமுக்காமலே வச்சிருக்காங்க பல பேர். டெக்னாலஜி வருவதற்கு முன்னதாக வாழ்க்கையில் பல்வேறு விதமான கைட்லைன்ஸை சொல்லிக் கொடுத்த குடும்பங்கள் டெக்னாலஜி வந்த பிறகு அதை சுவீகரிக்க மட்டுமே சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணனும் கலந்து கொண்டார். சிறப்புரையாற்றிய அவர் அதில் சமூக வலைத்தளம் படுத்தும் பாடு, அதை எப்படி கடந்து செல்ல வேண்டும் என கவிஞர் கண்ணதாசன் அப்போதே ஒரு பாடல் வழி சொல்லி சென்றிருப்பதாக குறிப்பிட்டார். நான் நினைக்கிறேன் ஒரு 30-40 ஆண்டு காலத்துக்கு முன்பதாகவே கண்ணதாசன் இந்த சோசியல் மீடியாலாம் வரப்போது தெரிஞ்சு ஒரு நல்ல பாட்டு சோசியல் மீடியாவில் நம்ம மீள்வதற்காக கண்ணதாசன் ஒரு தீர்க்க தரிசிங்க. சோசியல் மீடியா பாதிப்படைகிறவனுக்கு அந்த பாட்டை தவிர எந்த மோட்டிவேஷனும் வேணும். உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, மனதை பார்த்துக்க நல்லபடி, மனசை நல்லபடி பார்த்து, எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுதான் வாழும். நான் சொல்ல கண்ணதாசன் சொல்றாரு, மனிதன் 1000 பேசட்டுமே, மனதை பார்த்துக்க நல்லபடி. கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்க்கையும் கலங்கம் உண்டு. அதான் நீங்க சோசியல் மீடியா உங்களுக்கு பிடிக்கலையா? கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்க்கையிலும் கலங்கம் உண்டு. காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டது வரை ரொம்ப முக்கியமான வரி. மலேசிய இந்தியர்கள் ரொம்ப முக்கியமான வரி. காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு. காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு. இதனிடையே விஐபி பிலிம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் யூனிசன் ஈவென்ட்ஸ் நிறுவனங்களை சேர்ந்த ராஜசேகரன் மற்றும் செல்வமேரி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகளை எடுத்து வழங்கி சிறப்பு செய்தனர். அதே சமயத்தில் நாட்டின் முன்னணி நகைச்சுவை கலைஞரான சத்யா உட்பட வெவ்வேறு துறைகளில் சாதனை படைத்து வரும் பல தொழில் முனைவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. காலத்திற்கு ஏற்ற தலைப்பில் வழங்கப்பட்ட இந்த உரை நிகழ்ச்சி உண்மையிலேயே மிகவும் பயனாக இருந்ததாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் பகிர்ந்து கொண்டனர்.